பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2024ஆம் ஆண்டு 7வது மாதம் இந்த ஜூலை மாதத்திலேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும். நம்மை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கிறதையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். ஆகையால வசனத்தை கவனமாக கவனிங்க. நிச்சயம் இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வசனம் அநேகருக்குள்ளாக ஒரு பெரிய உயிர்மீச்சை கொண்டு வரும். இன்றைக்கு இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். The book of Hebrew 11th chapter verse 40லிருந்து 40 லாஸ்ட் வேர்ஸை நம்ம தியானிக்க போகிறோம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் ஒரு நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? பாஸ்டர், எல்லாரும் என் வாழ்க்கையில் எனக்கு அநியாயம் தான் செய்திருக்கிறாங்க, என்னை ஏமாற்றி இருக்கிறாங்க என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் நன்மையான ஒரு காரியத்தை அவர் ஏற்கனவே நியமித்து பத்திரப்படுத்தி பிரிசர்வ் பண்ணி உங்களுக்காகவே அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதர்கள், நம்ம நேசிக்கிற மனிதர்கள் கூட நமக்கு தீமை செய்யும்படியாக எழும்பலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின அந்த தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட தீமைகளை கூட நன்மையாக மாற பண்ணுகிறார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு நல்ல காரியத்தை, யாருக்குமே புரியாது, தெரியாது, கர்த்தர் உங்களுக்காக நன்மையான ஒரு காரியத்தை அவர் முன்னதாகவே நியமித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை கூட வராததை போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, உனக்காக நான் ஒரு நன்மையான காரியத்தை முன்னதாகவே நியமித்திருக்கிறேன். வேதத்தில் கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு சுவாமியோட தாயாரும் சில சீஷர்களும் போனார்களாம். அவங்களுடைய வழக்கத்தின்படி குடிப்பதற்கு திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள். அன்றைக்கு அந்த ரசம் முழுமையாக முடிந்து போனது. பற்றாக்குறை அதை குறைய ஆரம்பிக்கும் பொழுதே ஒருவேளை இயேசுனுடைய தாயார் வந்து சொல்லுகிறார், ஏதாவது உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, சகாயம் பண்ண முடியுமானால் தயவு செய்து செய்யும். இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயை, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலை. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோவான் 2:10 அவர் என்ன செய்தாராம், வெறுமையான தண்ணீரை ஊற்றி அதை ஜனங்களுக்கு பரிமாறும் பொழுது ருசியுள்ள ரசமாய் மாறினதாம். அதுதான் யோவான் 2:10 சொல்லுது. எல்லாருமே என்ன செய்வாங்க, முந்தி நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, அதன் பிறகுதான் குவாலிட்டி குறைந்த ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்பதாக எழுதப்பட்டிருக்கும். அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை நீர் ஒளித்து வைத்திருந்தீரே, யூ பிரிசர்வ்ட் அப்படின்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில குறைகளை கண்டு கொண்டிருக்கிறாயா? எம்டினஸாக இருக்கா? வெறுமையை கண்டு கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில எதில் பார்த்தாலும் குறை, எதில் பார்த்தாலும் வெறுமை, எதில் பார்த்தாலும் தோல்வி, பின்னடைவு என்பதாக சந்திக்கிறீங்களா? உங்களை கண்டுதான் கர்த்தர் இந்த நாட்களில் விசேஷமாய் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நன்மையான ஒரு காரியத்தை நான் உனக்காக பத்திரப்படுத்தி நியமித்திருக்கிறேன். பாருங்க, அந்த நன்மை என்னவா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. இப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்காக, நமக்காக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற நன்மையான காரியம் பூமியில உண்டானதல்ல. அது கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்துல, இடத்துல உண்டாக்கி அவரே நமக்கு கொடுக்கிறார். நீங்க பிரயாசப்பட்டு உங்களுக்கு கிடைக்காத காரியம் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிறார். நீங்கள் ஏமாந்து போன காரியம் நினைக்கிறீங்களா?
கர்த்தர் உனக்காக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் அது புரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது உலகத்தில் உண்டான நன்மையை போல அல்ல. உலகத்தில் உண்டான நல்ல காரியம் கொஞ்ச நாள் இருக்கும், மறுநாள் கெட்டுடும், போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையான காரியத்தை உண்டாக்கி அவரே அவருடைய கைகளினால் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என்ன நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவின் சாயலை போல உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியமானாலும் கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். நன்மைன்னா என்ன? என் வாழ்க்கையில நடக்கிற தோல்வி, தாழ்வு, உயர்வோ, எந்த பசியோ, பிணியோ, அவமானமோ, நிந்தையோ, நெருக்கங்களோ, ஒடுக்குதலோ, கைவிடப்படுதலோ எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுகிறார். எப்படி நன்மையாக மாற பண்ணுகிறார்? இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் என்னை கொண்டு போனாலும் இறுதியில என் சாயல் கிறிஸ்து இயேசுவை போல மாற பண்ணுகிறார். அர்த்தம் என்ன? என் குணங்கள் இயேசுவை போல மாற ஆரம்பிக்குது. மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிறிஸ்துவின் அன்பினால் என் இருதயத்தை கர்த்தர் நிரப்பி தம்முடைய சாயலாய் நம்மை மாற்றுகிறார். மனுஷன் உனக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் இந்த தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாகவே முன்குறித்திருக்கிறார். அதில் இருக்கிற மேன்மையான ஒரு நன்மை என்ன தெரியுமா? அவரை போல நீங்களும் நானும் மாறுவது. அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் நம்மை அல்லாமல். யார் அவர்கள் அப்படின்னா, விசுவாச வீரர்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஸ்தேவான், இவங்க எல்லாரும் பாருங்களேன். இவங்க எல்லாரும் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை கூட நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மை என்ன அப்படின்னா, தேவனை முகமுகமாய் தரிசிப்பது மரணத்திற்கு முன்பாக. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில விசுவாச வீரர்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக மாட்டாங்க. அவங்க விசுவாசித்தாங்க, பக்தி வைராக்கியமா இருந்தாங்க, பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. ஆனால் விசுவாசத்தை அவங்க எதை விசுவாசித்தார்களோ அதை அடையாமல் போனார்கள். இன்றைக்கு நாம் அப்படி அல்ல. நம்முடைய காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மரித்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்தார். 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும்பினார். மீண்டும் வரப்போகிறார். அவரை நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த ரட்சிப்பு, கிருபை, அனுக்கிரகத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியினால அவர்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதிகள். அல்லேலூயா. யாரை விட? மோசேயை பார்க்கிலும், யோசுவாவை பார்க்கிலும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஏன் அப்படின்னா, நமக்காக இயேசு வந்தார். நமக்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால நீங்களும் நானும் மிகவும் விசேஷித்தவர்கள். நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மையை எந்த சத்ருவாலையும் மனிதர்களாலையும் கெடுக்க முடியாது. கர்த்தர் உங்க பட்சத்துல உங்களுக்காக வழக்காடுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி உனக்காக கொண்டு வருகிறார். உன் பட்சத்துல கர்த்தர் நின்று வழக்காடி உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். மனிதராலே உண்டாக்கப்பட்ட நல்ல காரியம் அல்ல, தேவனாலே உனக்கு உண்டாக்கப்பட்ட நல்ல காரியம், நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய பாதத்துல அவரையே பற்றி கொண்டிருங்க, அவர் மேலேயே சார்ந்துருங்க. எந்த இடத்துலையும் கர்த்தரை மறுதலித்து பின்வாங்கி போயிட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையான காரியத்தை நியமித்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்கள், தாகங்கள், தவிப்புகள் எல்லாம் மாறட்டும். அற்புதங்கள் நடத்தி அப்பா நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை தந்தரலுங்க ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.